நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே உன் மருமகளை படிக்க அனுப்பிடாத. ஏன்னா இந்த விஷயம் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் அவமானம். நல்ல படிச்ச மருமகளை கட்டியிருந்தா இந்த மாதிரி அவமானம் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமா? இத சொல்லதான் வந்தேன். யோசிங்க. நான் வரேன். அத்தை, நான் கண்டிப்பா தப்பு பண்ணல அத்தை. போன் அடிக்குது பாருமா. ஹலோ ஹலோ, நான் டியூஷன் சென்டர் பிரின்சிபல் பேசுறேன். சித்ராதேவி மேடம் இருக்காங்களா? யாரு சித்ரா போன்ல? பிரின்சிபல் பேசுறாரு. ஐயோ, அப்ப இவ பிட் அடிச்ச விஷயத்த சொல்லணும் தான் போன் பண்ணிருப்பாரு. பிரியா, நீ சும்மா இரு. சித்ரா, நீ என்னன்னு கேளுமா. வணக்கம் சார். நான் சித்ரா தேவி தான் பேசுறேன். மேடம் வணக்கம் மேடம். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? மேடம், சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சீதா பிட் அடிச்சது உண்மைதான். எல்லா விஷயத்தையும் போன்ல பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தீங்கன்னா பேசுறதுக்கு சரியா இருக்கும். சரிங்க சார், நான் வரேன். ஓகே மேடம். என்னாச்சு? சீதா பிட் அடிச்ச விஷயம் உண்மைதானா? ஐயோ சீதா, அத்தை, நான் கண்டிப்பா பிட் அடிக்கல அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீ ஒண்ணு சொல்லாத. நீ சொல்லி நான் கேக்குற நிலைமைய நீ இழந்துட்ட. சித்ரா, அத்தை, அத்தை, உங்களை கையெடுத்து கும்பிடுற அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்தை. அத்தை, அத்தை, நான் காப்பி அடிக்கல அத்தை. காப்பி அடிக்கிறதுனால என்னன்னு எனக்கு தெரியாது அத்தை. நான் காப்பி அடிக்கல. சுமித்ரா, எனக்கு தெரியும் சீதா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீ போய் சித்ராவை சமாதானப்படுத்துமா. வேண்டாத்த, சித்ரா இப்ப ரொம்ப கோவமா இருக்கா. நான் ஏதாவது போய் பேசினா இரிட்டேட் ஆயிடுவா. அவ கோவம் கொஞ்சம் தண்ணிட்டும். நான் அப்புறமா போய் சமாதானமா பேசுறேன். அப்பாடா, நல்ல வேலை. நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆனா நான் மாட்டிக்காம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்?
சீதா, ஏன் இப்படி பண்ண? படிச்சு பரீட்சையில பாஸ் ஆயிடுவேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது எதுக்கு பிட் அடிச்ச? அக்கா, நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி பிட் பேப்பர் மிஸ் கையில கிடைச்சது? அவங்க போய் சொல்றாங்களா? அக்கா, அவங்களுக்கு கிடைச்சது நீங்க எழுதி கொடுத்த காயத்ரி மந்திரம் தான். அதுலதான் எல்லாமே இருந்துச்சு. ஏய், என்ன நீ சொல்ற? அப்போ நான் தான் பிட்டு சீட்டு கொடுத்து அனுப்புனேனா? தினமும் நீ நல்லா படிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறேன் பாரு. எனக்கு நீ நல்ல பரிசு கொடுக்கற. நான் உனக்கு காயத்ரி மந்திரம் எழுதி கொடுத்தது நீ பரீட்சையில பாஸ் ஆகணுங்கிறதுக்காக, பிட் அடிக்கணுங்கிறதுக்காக இல்ல. இந்த வார்த்தையை மட்டும் உங்க அத்தை கேட்டிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் என் கதை. இப்படியே வீட்டை விட்டு போக வேண்டியதான். அக்கா, அக்கா, நான் உங்க மேல பழிய தூக்கி போடலக்கா. நீங்க எழுதி கொடுத்த பேப்பர்ல பிட் இருந்துச்சுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க தான் பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரல. சீதா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா நீ படிக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலங்கிறதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? அதனால நீ இந்த படிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பி. எனக்கும் நீ இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இப்ப போய் படிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படிக்கா? ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? இல்ல சீதா, நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. அந்த ஸ்கூல் பேக் உன் கண்ணு முன்னாடி இருந்தாதான் உனக்கு படிக்கிற ஞாபகம் வரும். இப்பவே அதை தூக்கி உன் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டுடுற. அக்கா, அக்கா, வேண்டாம் அக்கா. சீதா, நீ இப்படி மறுபடியும் சிக்கிக்கிட்டு திட்டு வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க ஆசைப்படு. அதுதான் உனக்கும் நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்ரா, சீதா கிட்ட ஒரு வார்த்தை பேசு. அவளை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பேசுறது? என்ன பேச சொல்ற சுமித்ரா? இவ்வளவு அவமானம் நடந்ததுக்கு அப்புறமும் அப்படி என்னத்த பேசுறது? நேத்து வரைக்கும் என் எதிரில நின்னு பேசுறதுக்கு கூட பயப்படுவா அந்த மாலதி. எனக்கு எவ்வளவு தைரியமா நின்னு பேசிட்டு போனா பார்த்தல. எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறாளே இவதான். அவகிட்ட என்னத்த பேச சொல்ற? மாலதி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா சீதா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டா.
பொய் சொல்லணும், மத்தவங்கள மோசம் பண்ணோங்கிற எண்ணம் அவளுக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. டியூஷன்ல படிக்கிற குழந்தைங்க கூட விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிருக்கலாம் இல்ல? அத்தை, குழந்தைங்க எதுக்கு இப்படி பண்ண போறாங்க? அவங்களுக்கும் டெஸ்ட் இருக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அத்தை, அவளுக்கு ஒண்ணும் தெரியாதது இல்ல அத்தை. அதுவும் இல்லாம புதுசா படிக்க போனவ பரீட்சையில எங்க ஃபெயில் ஆயிடுவோமோன்னு அவளை பிட்டு எழுதி கொண்டு போயிருக்கலாம்ல. அக்கா, உண்மையாவே அந்த சீட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு சொல்லியும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. நான் நம்புவேன் சீதா. இங்க இருக்கிற அத்தைங்க பாட்டி எல்லாருமே நம்புவாங்க. ஆனா உன் மிஸ் அப்புறம் பிரின்சிபல் இவங்கள நம்பணுமே. அது மட்டும் இல்லாம அந்த மாலதி ஆண்டிக்கு வர விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்நேரம் இந்த விஷயம் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ. நான் அதுக்கு கூட கவலைப்படல. பாவம், ராமுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரோ? என்ன பிரியா, ராம் ரவின்னு எங்க பேர்லாம் அடிபடுது? என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மறுபடியும் இவளால ஏதோ தொந்தரவா? ஒண்ணு இல்லப்பா, நீ போ. இவ அழறத பார்த்தா ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன்ல. ஐயோ, இவ பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டா. அதனால இவள டியூஷன்ல இருந்து துரத்திட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இப்படி எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன திரும்ப அமைதியாவே இருக்கீங்க? அத்தை, விஷயம் ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி அமைதியா இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? பிரியா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சும்மா இருப்பேன் அத்தை. ஆனா ஊரு சும்மா இருக்குமா? உலகம் சும்மா இருக்குமா? இப்போ மாலதி ஆண்டி கிளப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிருப்பாங்க, ஏன் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க. நாளைக்கு இவரு ரோட்ல போறப்போ இவரை நிப்பாட்டி உங்க பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டாலேன்னு கேட்டா பாவம் இவர் என்ன பதில் சொல்லுவார் அத்தை? அதுவும் இல்லாம மாலதி ஆண்டி வீட்டுக்கு வந்து
கேவலமா பேசிட்டு போயிட்டாங்களே. அத நினைச்சாதான் அத்தை என்னால தாங்கவே முடியல. அவங்க பேசுறத பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்னு கோவமா வந்துச்சு. ஆனா என்ன பண்றது? தப்பு நம்ம மேல இருக்கும்போது அவங்க என்ன பேசினாலும் கேட்டுதானே ஆகணும். மா, இதெல்லாம் உண்மையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் உண்மைதானு தோணுது. இதுக்குதான் இவளை படிக்கிறதுக்கு அனுப்பாதீங்க. அனுப்புனா நம்ம மானத்தை வாங்குவான்னு அன்னைக்கே சொன்ன. ஆனா என் பேச்சு யாருமே கேட்கல. இருந்தாலும் அனுப்புனீங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இவ என்னமோ ஊர்ல இல்லாத படிப்பெல்லாம் படிக்கிற மாதிரி நீங்களே ரூமுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டீங்க. இவ பாருங்க, இப்ப பாருங்க எந்த மாதிரி அவமானம் வந்திருக்குன்னு. இது எல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப என் பேச்ச கேளுங்க. இவளை படிக்க அனுப்பாதீங்க. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும். ஏய், அழுத நிறுத்து. உன் எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை படிக்க அனுப்ப கூடாதுன்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி நாடகம் ஆடி நீ படிக்க போன. அங்க போய் இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்ட. உனக்கு என்ன வெக்கமா இல்ல? என் மூஞ்சில முழிக்காத. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதுக்கே இப்படி சொல்றீங்களே? இவ பண்ண தப்புக்கு வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் டியூஷன் சென்டருக்கு வரணும்னு பிரின்சிபல் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணலாமா? இவதான் தப்பு பண்ணிட்டால, அதனால இனிமே இவ படிக்கவே வரமாட்டான்னு சொல்லிடலாமா? எல்லாம் கிளியர் ஆயிடும். என்னத்த பிரியா, மூடு மூடு உன் வாய. நான் அமைதியா இருக்கேன்னு நினைச்சு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது என் மருமக சம்பந்தப்பட்ட விஷயம். சீதாவை படிக்க அனுப்புனது நான்,
அவன் மேற்கொண்டு படிக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியவளும் நான் தான். இத பத்தி பேச இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. நாளைக்கு பிரின்சிபல் கிட்ட போய் பார்த்து பேசுற விஷயத்தை பத்தி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சீதா, நீ உள்ள போ. சுமித்ரா, உன் மருமக வாய்க்கு பூட்டு போடு. இல்லனா நானே போட வேண்டி வரும். பிரியா, ஏன் இப்படி பேசுன? சீதா ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசினா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அது தப்பு இல்லையா? அவன் ஓன் தங்கச்சி. இந்த மாதிரி சமயத்துல தைரியம் சொல்றதை விட்டுட்டு அவளையே தப்பா பேசுறியே, இது நல்லா இல்ல. இந்த பார் பிரியா, யார் என்ன சொன்னாலும் சித்ரா சீதாவை விட்டு கொடுக்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு அவ மருமக மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இந்த பாரு, நீ முதல்ல சீதா மாதிரி நல்ல மருமகளா இரு. புரியுதா?